செயலில் ஜீரோ, நிஜத்தில் விஜய் ஹீரோ என பேசிவிட்டு அச்சச்சோ நிஜத்தில் ஜீரோ என மாற்றி பேசியது பத்திரிகையாளர் சந்திப்பில் சிரிப்பலையை ஏற்படுத்தியுள்ளது. 27 வருஷமா அவரை புகழ்ந்து பேசிய வாய் அப்படித்தான் பேசும் என தாவேகா தொண்டர்களும் தளபதி ரசிகர்களும் கலாய்த்து வருகிறார்கள் PT செல்வகுமாரை. விஜய் அவர்களின் முன்னாள் மேனேஜரான PT செல்வகுமார் விஜயை விட்டு வெளியே வந்த நிலையில் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து விஜய் மற்றும் அவரது பர்சனல் வாழ்க்கை பற்றிய பல ரகசியங்களை அம்பலப்படுத்துகிறேன் என விஜய்க்கு எதிராக அவதூறு கருத்துக்களை பரப்பி வருகிறார். மகன் ஜேசின் சஞ்சய்க்கே விஜய் எந்த உதவியும் செய்யவில்லை என பகீர் குண்டை தூக்கி போட்டுள்ள PT செல்வகுமார், கண்டிப்பாக விஜய் மக்களுக்கு எந்த நல்லதும் செய்ய மாட்டார், அவரை நம்பி போனால் பாதியிலே விட்டு ஓடிவிடுவார் என்று கூறியுள்ளார். விஜயுடன் 27 வருஷம் பயணித்து அவரிடம் கற்றுக்கொண்டது என்னவென்றால் நம்பிக்கையான நேரத்தில் விட்டுவிட்டு அப்படியே ஓடிவிடுவார் என PT செல்வகுமார் பேசியுள்ளார். தொடர்ந்து பல பத்திரிகையாளர்கள் சந்திப்பிலும் விஜய் பற்றி ரகசியங்களை வெளியிடுகிறேன் என்கிற பெயரில் விஜயை அட்டாக் செய்து வருகிறார் முன்னாள் மேனேஜரான PT செல்வகுமார். விஜய் செயலில் ஜீரோ, நிஜத்தில் ஹீரோ என பேசிவிட்டு ஐயோ தப்பா பேசிட்டனே என புரிந்து கொண்டு இல்லை விஜய் நிஜத்திலும் ஜீரோ என பத்திரிகையாளர் சந்திப்பில் PT செல்வகுமார் பேசிய வீடியோ காட்சி ஒன்று வைரலாகி வருகிறது. 27 வருடமாக அவரது காசுல சாப்பிட்ட வாய் அப்படிதான் நன்றிய மறக்காது என விஜய் ரசிகர்கள் பதிலடி கொடுத்து வருகிறார்கள். விஜயை புகழ்ந்து பேசிவிட்டோமே என சுதாரித்து கொண்ட PT செல்வகுமார் விஜய் ஒரு ஜீரோ என மீண்டும் தனது பேச்சை தொடங்கி விஜய்க்கு எதிராக அட்டாக் மோடில் பேசியுள்ளார். ஜேசன் சஞ்சய் 4 வருஷமா படம் எடுத்து ரிலீஸ் செய்ய முடியாமல் தவித்து வரும் நிலையில் கூட விஜய் உதவவில்லை என பேசியுள்ளார். விஜய் தனது சொந்த குடும்பத்தினருக்கே கடன் கொடுத்ததாக வெளியான தகவல்கள் ஏற்கனவே சோசியல் மீடியாவில் பற்றி எறிந்து வரும் நிலையில் PT செல்வகுமாரும் விஜய்க்கு எதிராக தொடர்ந்து பேசி வருகிறார். இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நன்றி.